நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 4ல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். புத்தியை தீட்டு, ஆலங்குடி சோமு அவர்களுடைய பாடல். சரிங்களா? இப்போ டைரெக்டாக நம்ம பாடல் போகலாம். நுழைமொழியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அறிவே ஆற்றல் அப்படின்றாங்க. அறிவும் உழைப்பும் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து உயர்வடைய முடியும். ஏன்னா அறிவு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அந்த அறிவோட உழைப்பு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வாழ்வில் வந்து உயர்வடைய முடியும். அதாவது ஒரு வன்முறையால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. வன்முறையால் பிறரை வெல்ல முடியாது. அறிவினாலும் அன்பினாலும் தான் பிறரை வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு பாடல் தான் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான். ஸோ வந்து எளிமையாக தான் இருக்கும். இந்த பாடலை வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு கூட இந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பாடலை திரைப்பட பாடல், அதை கேட்டிங்க அப்படின்னாவே இந்த பாடல் உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமை. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு அப்படின்னு இந்த பாடல் வரும். சரிங்களா? கத்தி தீட்டாதப்பா புத்தியை தீட்டு, கண்ணியமாறு, கண்ணியம் தவறாத, திறமையை காட்டு அப்படின்னா. ஆத்திரமாக இருந்தது அப்படின்னா உன்னுடைய ஆத்திரம், அதாவது கோவம் வரப்போ உன்னுடைய அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழிக்க யாரை வந்தாலும் அன்பு செலுத்த அவன் மேலே அப்படின்னு அடுத்த பத்தியில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம், மன்னிக்கணும்பா, அவ்வளோதான். அவனை வந்து பகைவன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அவனை வந்து என்ன பண்ணணும், மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்றான். மறந்தவன் வாழ தடம் தெரியாமல், ஆமாம், மன்னிச்சு விடல அப்படின்னா இன்னும் கோவம் வரும். கோவம்னா அவனை அழிக்கணும், அவனை அடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருப்போம். அப்போ என்ன ஆகும், நமக்கு அதனால் வந்து பாதிப்பு ஏற்படும். அதான் சொல்கிறான், மறந்தவன் வாழ தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா அப்படின்னு இருக்கார். இங்கே இருப்பது சில காலம்தான், இதற்குள் ஏன் அகம்பாவம் பிடிச்சிட்ருக்க, இதனால் ஒரு லாபமும் கிடையாது, இது எண்ணிப்பார் தெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாடலினுடைய கருத்து வந்து எவ்வளோ தான். ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்புகள் கிடையாது. இதனால் நீங்கள் வந்து இந்த பாடலுடைய லைன்ஸ் வந்து நீங்கள் பாடலோடு கேட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து மனசில் வந்து பதிஞ்சிடும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பொருள் குறுக்க பார்க்கலாம். தடம் அப்படின்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். தடம் அப்படின்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. இப்போ ஆலங்குடி சோமு அவர்களுடைய குறிப்புகள் பார்க்குறோம். ஆலங்குடி சோமு இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரைப்பட பாடல் ஆசிரியர். ஆமாம், திரைப்படத்தில் பாடல் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசானதாக தான் இவர் வாழ்ந்தவர். திரைப்படத்தில் பாடல் எழுதியிருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது வாங்கினவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை வாங்கியிருக்காரு. சரி, புத்தக பயிற்சி பார்க்கலாம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கார். கோயிலப்பா அப்படின்ற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் அப்படின்னா பகைவன் என்றாலும். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உரைநடை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.